శ్రీశైలనాథనీయం శ్రీరాமச்சரம் குரும்பஜே. ஸ்ரீ எப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 164வது நாளாக அடியங்களுடைய பிரவசனம். அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வைபவம் 52வது நாள். துவக்கமாக குருபரம்பரை தியானம் ஸ்ரீ குமுதவள்ளி நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பரமஹம்சதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாசாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 164வது நாளாக இன்றைய பிரவசனம் அமைகிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி சம்பூர்ணமான காலட்சேப கிரமத்தில் இன்றைக்கு 52வது நாள். நேற்றைய தினத்தில் பாண்டவர்கள் காமிவனத்தில் வந்து தங்கியிருந்தார்கள். பாண்டவர்களை பார்க்க வந்திருந்தார்கள். அப்பொழுது அன்றைக்கு சபையில் நடந்த கொடூரங்களை எல்லாம் பாண்டவர்களும் சொன்னார்கள். திரௌபதியும் கண்ணீரோடே பகவானுடைய காலில் விழுந்து கதறி அழுது கொண்டு சொன்னார்கள். உடனே பகவான் சொன்னார், திரௌபதி கவலைப்பட வேண்டாம், எமயமலை பொடி ஆகலாம், கடல் தண்ணியே இல்லாமல் வத்தி போகலாம், வானம் இடிந்து விழலாம், என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது, நீ இந்த தட்சிணாபுரிக்கே மகாராணியாக ஆவாய். தர்மபுத்திரர் இந்த தட்சிணாபுரிக்கே ஏக சக்கரவர்த்தியாக ஆவார்கள். உன்னை அவமானப்படுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், பரிகாசப்படுத்திய அத்தனைவர்களையும் நாம் அழிப்பே, இது சத்தியம் என்று கிருஷ்ண பரமாத்மா சத்தியம் பண்ணினார். உன்னை பரிகாசப்படுத்தியவர்கள், உன்னை கேவலப்படுத்திய அத்தனைவர்களையும் நான் அழிப்பேன், இது சத்தியம். ஏக சக்கரவர்த்தியாக தர்மர் முடிசூடுவார், பட்டத்து ராணியாக நீயும் முடிசூடப்படுவாய் என்று பரமாத்மா சத்தியம் பண்ணிவிட்டு துவாரகை சென்றார்கள் என்பதை நேற்றைக்கு பார்த்தோம். பகவான் சென்ற பிறகு ஸ்ரீ வியாசர் வந்தார். வியாசர் வரவும் பாண்டவர்கள் வரவேற்று உபசரித்து தங்களுடைய மரியாதையெல்லாம் செலுத்தினார்கள். அப்பொழுது வியாசர் தர்மரை பாராட்டினார். உன்னுடைய பொறுமை அனைத்தையும் வெற்றி பெற போகின்றது. பொறுமை மாதிரி பலம் உள்ளது எதுவுமே இல்லை. பொறுமைதான் தவம், பொறுமைதான் சக்தி. பொறுமை உள்ளவர்கள் எதையும் சாதித்துக் கொள்வார்கள். பொறுமை ஒருவனுக்கு நன்மை அளிப்பது போல வேறு எதுவும் அளிக்காது. அந்த பொறுமைதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தர்மா உனக்கு நிறைய இருக்கிறது. அதனால் நீ வெற்றி பெறுவாய். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். துரியோதனன் இப்பொழுதே தனக்கு ஆதரவாளர்களை திரட்டத் தொடங்கிவிட்டான். துரோணாச்சாரியருடைய ஆதரவை பெற்றுவிட்டான், பீஷ்மருடைய ஆதரவை பெற்றுவிட்டான், அசுத்தாமனுடைய ஆதரவை பெற்றுவிட்டான், கிருபாச்சாரியருடைய ஆதரவை பெற்றுவிட்டான். ஏற்கனவே கர்ணன் கூடவே இருக்கிறான். பரசுராமரிடம் முறைப்படி யுத்தக்கலையை பயின்றவர்கள் 3 பேர் தான். துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கர்ணன். அந்த 3 பேரும்
துரியோதனன் பட்சத்தில் இருக்கிறார்கள். துரியோதனுக்காக வேண்டி உயிரையும் விடுவார்கள். அவர்களுக்கு தெரியாத யுத்த சாஸ்திரங்களில் அவர்களுக்கு தெரியாத அஸ்திரமும் கிடையாது, அவர்களுக்கு தெரியாத பிரயோக மந்திரமும் கிடையாது. தனுர்வேதத்தை 3 பேரும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். தெய்வீக அஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். பின்னால் இந்த 12 ஆண்டுகள் கழிந்து 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் முடிந்த பிறகு யுத்தம் வரும். அது தவிர்க்க முடியாது. அதில் நீங்களாம் வெற்றி பெறுவீர்கள். அதுவும் தவிர்க்க முடியாது. ஆனாலும் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிளத்தை பெருக்க வேண்டும். அர்ஜுனன் தான் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறான். அதனால் அர்ஜுனன் தவம் செய்து பிளமான அஸ்திரங்களை பெற்றால்தான் கௌரவர்களை எதிர்த்து நிற்க முடியும். ஸ்ரீ ருத்ரரை நோக்கி தவம் பண்ணி பாசுவாசனத்தை பெற வேண்டும். அப்படியே வர்ணனை உபாசனை பண்ணி வர்ணன அஸ்திரத்தை பெறணும். யமனை உபாசனை பண்ணி யம அஸ்திரங்களை பெறணும். இப்படி திக்கு தேவதைகளை எல்லாம் உபாசனை பண்ணி அந்த தேவதைகளுக்கு உண்டான அஸ்திரங்களை எல்லாம் அர்ஜுனன் பெற்றால்தான் 13வது ஆண்டுகள் கழித்து நடைபெறுகிற குருட்சேத்திரத்தில் நடைபெறுகிற அந்த யுத்த களத்தில் நீங்கள் நிற்க முடியும் என்று சொல்ல, அப்படியே அர்ஜுனன் தயாரானான். தர்மரிடம் விடைபெற்றுக் கொண்டு இந்திரகீலம் என்ற இடத்துக்கு சொன்னார். யமயமலை அடிவாரம். ருத்ரரை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அவனுடைய தவம் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு உக்கிரமா இருந்தது. ருத்ரர் பார்வதியோடு வந்தார். அர்ஜுனனை சோதனையும் செய்தார். அந்த சோதனையில் அர்ஜுனன் வெற்றியும் பெற்றான். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பாசுவாசனத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னார். உடனே ருத்ரர் அப்படியே பாசுவாசனத்தை அவருக்கு அருள்பாலித்து அத்தோடு சில அஸ்திரங்களையும் அவருக்கு அளித்துவிட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்திவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு வர்ணனை நோக்கி உபாசனை செய்தான். வர்ண பகவான் வந்தார். அவரிடம் வர்ணாசிரம் மேலும் வர்ணனுடைய சக்திக்குட்பட்ட அஸ்திரங்களை எல்லாம் அவர் அர்ஜுனனுக்கு வழங்கினார். அப்படியே யமனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். யமனு வந்தான். யமாசிரத்தை கொடுத்தான். அத்தோடு அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இப்படி திக்கு தேவதைகள் அத்தனை பேர்கள் நோக்கி தவம் பண்ணி அந்த அஸ்திரங்களை பெற்று அர்ஜுனன் இப்பொழுது அஸ்திரப்பலம் மிக்கவனாக பிளமிக்கவனாக ஆனான். ஆய் முடியவும் தேவலோகத்திலிருந்து இந்திரலோகத்திலிருந்து விமானம் வந்தது. தெய்வீக விமானம் வந்தது. ஆச்சரியத்தோடு அர்ஜுனன் பார்த்தான். அந்த விமானத்திலிருந்து மாதலி என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய தேரோட்டி வந்தான். அர்ஜுனனை வணங்கி, அர்ஜுனா, உன்னை தேவேந்திர உடனே அழைத்து வர சொன்னார். அதற்காக வேண்டிதான் விமானத்தை அனுப்பியிருக்கிறார். வாருங்கள் செல்லலாம் என்று அழைக்க அர்ஜுனன் அப்படியே தேவலோகம் செல்லுகிறான். அர்ஜுனன் குந்திமாதேவி இந்திரனை நோக்கி மந்திரத்தை பிரயோகம் பண்ணதனால் பிறந்தவன் தான் அர்ஜுனன். அதனால் அர்ஜுனனை இந்திரன் தன்னுடைய மகன் போல
அபிமானம் கொண்டிருக்கிறான். அவன் மீது தனி பாசம், அர்ஜுனன் மீது தனி பாசம் இந்திரனுக்கு. அதனால் தேவலோகத்தில் அர்ஜுனனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து தேவலோகத்தில் உண்டான யுத்த பயிற்சி எல்லாம் அர்ஜுனனுக்கு இந்திரன் அளிக்கிறான். புலோகத்தில் நடக்கிற யுத்தம் ஒரு பக்கம், தேவர்களுடைய யுத்த பயிற்சி தனி. அந்த தேவலோகத்தில் நடக்கக்கூடிய யுத்த பயிற்சிகள் எல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். முறைப்படி அதையும் கற்று தேர்ந்து விட்டான். ஏனென்று சொன்னால், தேவர்கள் ஒரு பக்கம் நின்றால் அசுரர்கள் இன்னொரு பக்கம் இறங்குவார்கள். துரியோதனன் பட்சத்தில் அசுரர்கள் இறங்க இருக்கிறார்கள். அப்போ துரியோதனன் பட்சத்தில் அசுரர்கள் இறங்க இருக்கிற பொழுது அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவர்கள் செய்யக்கூடிய யுத்த முறை தெரிந்தால்தான் அசுரர்களை முறியடிக்க முடியும். அதை தேவேந்திரன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு பிற்காலத்தில் உனக்கு உதவும் என்பதற்காக வேண்டிய அந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. அடுத்து அர்ஜுனனுக்கு எல்லா கலைகளும் பூர்த்தி. ஆனாலும் சில கலை, தேவலோகத்தில் உள்ள சில தெய்வீக கலையை ஆசைப்பட்டான். ஆடல், பாடல், இசைக்கருவிகளை ஏற்றுதல், இதை கற்க ஆசைப்பட்டான். உடனே இந்திரன் சித்திரசேனன்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வனை அமர்த்தி, அவன் ஆடல் கலையிலும் நிபுணன், பாடல் கலையில் நிபுணன். அதனால அவனை அமைத்து பயிற்சி செய்ய வைத்தார்கள். அந்த சித்திரசேனனிடம் அர்ஜுனன் முறையாக கற்றான். எல்லா நர்த்தனங்களையும் முறைப்படி கற்றான் அர்ஜுனன். அதே மாதிரி பாடல்கள், எத்தனை ராகங்கள் உண்டோ அத்தனை ராகங்களையும் முறையாக அர்ஜுனன் அவரிடம் கற்றான். இப்படி அந்த கலைகளிலும் அர்ஜுனன் பூர்த்தியானான். எல்லாம் சிறப்பு, ஒரு குறையும் இல்லை. அப்போ ஒரு தடவை இவன் இசை பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அர்ஜுனுடைய இசை ஆச்சரியமா இருந்தது. அது ஊர்வசியுடைய காதில் விழுந்தது. இவ்வளவு அற்புதமாக இசைக்கருவியை மீட்டுகிறவன் யார் என்று பார்க்க வந்தால் ஊர்வசி அர்ஜுனனை பார்த்தான். அர்ஜுனுடைய அழகை பார்த்தான். தேவலோகத்து பேரழகியான ஊர்வசி அர்ஜுனிடம் மயங்கி விட்டார். அர்ஜுனன் அவளை தன்னுடைய தாயாக பாவிக்கிறான். பெற்ற தாயை வணங்குவது போல, குந்திமாதேவியை சேவிப்பது போல மரியாதையோடு பவியமாக சேவிக்கிறான். அவள் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வர வேண்டும் என்று அர்ஜுனனை அழைத்தார். சரியம்மா வருகிறேன் என்று சொன்னான். அங்கு அர்ஜுனன் போனான். ஆச்சரியமான விருந்து உபசம் நடந்தது. மரியாதை மிஞ்சிய உபசரணை. ஊர்வசியுடைய அரண்மனையே தனி அழகு, அங்குள்ள வாசனா திரவியங்கள் தனி அழகு. ஊர்வசியும் தன்னை அழகாக ஒப்பனை செய்து கொண்டு அவளே நேரடியாக பரிமளிக்கிறாள். அர்ஜுனுடைய உள்ளத்தை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அர்ஜுனன் இத்தின் அளவு கூட சலனப்படவில்லை. இவன் மனசில் விகாரமான எண்ணமே தோன்றவில்லை. பெற்ற தாய் குந்திமாதேவி எப்படி தன் உள்ளத்தில் பயபக்தியோடு நேசித்தானோ அப்படி பயபக்தியோடு ஊர்வசியை நேசிக்கிறான்.
ஊர்வசி மறைமுகமாக அர்ஜுனன் உள்ளத்தில் அந்த ஆசை உணர்வுகளை உண்டு பண்ணதுக்கு முயற்சி செய்தால் முடியவில்லை. முடிவில் தாம் வெட்கத்தை விட்டு, அர்ச்சனா, உன்னுடைய அழகிலும் உன்னுடைய ஆற்றலிலும் என் புத்தியை இழந்து விட்டேன். அதனால் என்னுடைய மனவாளனாக இன்றைக்கு நீ ஆக வேண்டும் என்று சொன்னான். உடனே அர்ச்சனன் ஊர்வசியை காலில் விழுந்து வணங்கினான். அம்மா, எனக்கு தாய் நீங்கள், அப்படி சொல்லக்கூடாதம்மா, தோசம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஊர்வசிக்கு தன்னுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. உடனே அர்ஜுனுக்கு சாபம் விட்டார். என்ன அழகு பார்த்து மயங்காத தேவர்கள் இல்ல, மனிதர்கள் கிடையாது. நான் விரும்பியும் இத்தனை அளவு கூட சலனமே இல்லாமல் அர்ச்சனை இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படாம, தன்னுடைய ஆசை நிறைவேறவில்லைன்னு உடனே, நீ ஆணாக இருந்தாலும் நீ பேடியாக ஆவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தான். ஆணாக இருக்கிறவன் பெண் தன்மை வந்தால் பேடி, பெண்ணாக இருக்கிறவளுக்கு ஆண் தன்மை வந்தால் அலி. ஒரு பெண்ணுக்கு ஆண் தன்மை வந்தால் அலி, ஒரு ஆணுக்கு பெண் தன்மை வந்தால் பேடி. இப்போ நீ ஆண் மாதிரி இருக்கிறாய், ஆனால் நீ ஆண்மகனாக இல்லை, நீ பேடி, அதனால் நீ பேடியாக ஆவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தான். அர்ஜுனனுக்கு வருத்தம். ஏன்னா நேர்மையில் நின்று, ஒழுக்கத்தில் நின்று இந்த சாபம் கிடைக்கிறது. சரி, இதிலே நமக்கு ஒரு நன்மை இருக்கும், இந்த சாபமும் நமக்கு நன்மை பயக்கும் என்று கருவி கொண்டு இந்திரனை பார்த்து, இந்திரனை தகப்பனார் சாணத்திலே அர்ஜுனன் பாவிப்பான். அப்பா, ஊர்வசி அம்மா எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. என்ன சாபம்? பேடியாக ஆவா என்று சாபம் கொடுத்து விட்டார். எதனால்? நடந்த சம்பவத்தை சொன்னார். உடனே ஒரு ஜனம் தேவேந்திரன் நினைத்து பார்த்தான். அர்ச்சுனா, இந்த சாபம் உனக்கு நன்மை, உனக்கு நான் திருத்தம் பண்ணி தருகிறேன். நீ விரும்புகிற பொழுது இந்த பேடித்தன்மை உனக்கு வரும், ஓராண்டு காலம் வரும். ஓராண்டு காலம் நீ பேடியாக ஆவாய், அதுவும் நீ விரும்பினால் ஆவாய் என்று சொல்ல அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். இதுவும் உனக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த அஞ்ஞான வாசத்தில் பிராண தேசத்தில் பாண்டவர்கள் மறைந்திருக்கிற பொழுது அர்ஜுனன் இந்த பேடி சொரூபத்தை தான் நினைச்சான். உடனே பேடி ரூபம் வந்தது. அந்த பேடியாகவே அரண்மனையில் சென்று, அந்த புறத்துக்கு சென்று மன்னனுடைய மகள் முத்திரைக்கே ஆடல் பாடல் இசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று கூட வீண் போகவில்லை. இவன் தேவலோகத்தில் கற்றது வீண் போகவில்லை, தேவலோகத்தில் இவன் வாங்கிய சாபமும் வீண் போகவில்லை. இங்கே பழிக்கப் போகிறது. ஒரு வருஷ காலம் அஞ்ஞான வாசத்துக்கு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் இந்திரன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு, அர்ச்சுனா கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய நன்மைக்காவின் நடந்தது, இதுவும் உனக்கு தேவை, பயன்படும் என்று ஆசீர்வதித்தார். இப்படி இருக்கும்போது
பிருகதேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி காமிவனத்துக்கு வந்து தர்மரை பார்த்தார். அர்ச்சனன் மட்டும்தான் தவம் பண்ண இமயமலை வந்தான். காமிவனத்தில் வந்து தர்மரை பார்த்தான். அங்கே எப்பொழுதும் ரிஷிகள் வருகிறார்கள். எப்பொழுதும் தத்துவ விசாரணை, தர்ம விசாரணை போன்ற நற்காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சத் சங்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. சாதுக்கள் தரிசனம் சிறப்பாக நடைபெறுகிறது. உணவு அச்சித பாத்திரம், ஆச்சரியமா உணவும் கிடைக்கிறது. வனாந்தரத்தில் தர்மர் நன்றாக இருக்கிறார். நாட்டில் ஆண்டிருந்தால், நாட்டை ஆண்டிருந்தால் கூட நாட்டு மக்களை குறித்து கவலைப்பட வேண்டும். இப்பொழுது ஆத்ம விசாரணையிலேயே பொழுது போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நேர அஸ்தினாபுரம் வந்தார். உடனே திருதராஷ்டிர மகாராஜா அப்படி பாண்டவரை விட்டு புறப்படுற போது அந்த மகரிஷி சொன்னார், நீங்க ஒரு இடத்தில் இருக்க வேண்டாம், வனாந்தரத்துக்கு வந்து விட்டீர்கள், நல்ல வாய்ப்பு, திவிதேச யாத்திரை மேற்கொள்ளுங்கள், தீர்த்த கட்டங்களில் சென்று தீர்த்தங்கள் ஆடுங்கள், அது நல்லது என்ற உபதேசம் செய்தார். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பாண்டவர்கள் ஓர் தீர்த்த கட்டங்களாக புறப்பட்டு விட்டார்கள். காமிவனத்தை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த மகரிஷி திருதராஷ்டிர மகாராஜை வந்து பார்த்தார். திருதராஷ்டிரர் அவரை வரவேற்று உபசரித்து நலம் விசாரித்தார். மகரிஷியே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் கேட்டார். மகாராஜா, உம்முடைய தம்பி புத்திரர்கள் தர்மருடைய ஆசிரமத்தில் தான் வருகிறேன். அப்படியா? என்னுடைய மக்கமார்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களா? தர்மர் சௌக்கியமா இருக்கிறாரா? அர்ச்சனன் சௌக்கியமா இருக்கிறானா? பீமசேனன் சௌக்கியமா இருக்கிறானா? என் மருமகள் திரௌபதி சௌக்கியமா இருக்கான்னு சொல்லி ஆசபாசத்தோடு பேசுகிறார், அபிமானத்தோடு பேசுகிறார். எல்லாமே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறார். முனிவர் சபித்து விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பவ்யமா பேசினார். விதி தடுக்க முடியவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தேன், விதிதான் வெற்றி பெற்றது. என் தம்பி இறந்த பிறகு தம்பியுடைய சாணத்தில் தகப்பனார் நான் தான். இருந்தும் கூட தம்பி பிள்ளைகளுக்கும் நல்லது செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால் ரொம்ப நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். உடனே மகரிஷி சொன்னார், திருதராஷ்டிரா, இப்ப நடந்துட்டுது, அதை நினைத்து புலம்பாதே. ஆனால் 13 வருடம் கழித்து அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களுக்குரிய பகுதியை நீ கொடுக்கணும். அதில் நீ உறுதியான இல்லை. அப்படி அவர்களுக்கு கொடுத்தான பகுதியை நீ திருப்பி கொடுத்து விட்டால் உன் குமாரர்களுக்கு அழிவில்லை, உனக்கும் அழிவில்லை. இந்த குருவம்சம் தலைக்கும், அழியாது. இல்லையே ஒரு மாபெரும் அழிவை குருச்சேத்திரத்தில் சந்திக்கும் என்பதை கூறி எச்சரிக்கைப்படுத்த வந்தேன். அதனால் பாண்டவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞாதவாசத்தையும் முடித்து வந்த உடனேயே அவருடைய நாட்டு பகுதியை கொடுத்து விடு என்று எச்சரித்து விட்டு போகிறேன் சொல்லி மகரிஷி சொல்லிவிட்டார். அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டார். ஆனாலும் இவருக்கு கவலை.
துரியோதனன் கேட்பானா கேட்க மாட்டானா கேட்பான். அதே சமயத்தில் துரியோதனன் ஒவ்வொரு ராஜாவாக தன் பட்சத்தில் சேரும்படியாக அழைத்துக் கொண்டிருக்கிறான். நிறைய பேர்கள் துரியோதனன் பட்சத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மர் அப்படியே தீர்த்த யாத்திரையாக சென்று துவாரக பக்கத்தில் பிரபாச தீர்த்தங்கரை, அந்த பிரபாச தீர்த்தங்கரைக்கு போய் சேர்ந்து அங்க தங்கி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டார் பலராமர். கேள்விப்பட்டார், தம்பி கிருஷ்ணா, தர்மபுத்திரர்கள்லாம் பிரபாச தீர்த்தங்கரை வந்து தங்கி இருக்கிறாங்க, நம்ம போக வேண்டாமா? போவோம் அண்ணா, போவோம்னு சொல்லிக்கொண்டு அங்கிருந்து எல்லாரும் புறப்பட்டு அங்க போனாங்க. கூடவே சுபத்திரையும் வாரா, அபிமன்யும் வாரா. எல்லாருமே பாண்டவரை பார்த்து நலம் விசாரிச்சாங்க. அப்படி நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருக்க போது பலராமர் பார்த்தார். பாண்டவர்கள் படக்கூடிய அவஸ்தைகளையும் கஷ்டத்தையும் பார்த்த உடனே தர்மம் அதர்மம் ரெண்டுமே வித்தியாசம் தெரியலையே. தர்மத்தின் வழி நிற்கிறவன் கஷ்டப்படுதான், அதர்மத்தின் வழி நிற்கிறவன் நல்லா இருக்கிறான். அப்ப தர்மத்தின் வழியா நிற்கணும்? குழப்படியா இருக்குதே. கெட்ட காரியம் பண்றவன் நல்லா தான் இருக்கிறான், நல்ல காரியம் பண்ண தர்மர் போன்றவர்கள்லாம் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகல அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசினார். இப்போ இது ஒரு மனநிலை. உடனே சாத்தகி சொன்னான், உண்மைதான், ஆனால் நாம் நம்முடைய அத்த பிள்ளைகள் பாண்டவர்கள், நம்முடைய மாமா இல்லை, நாம தான் இவர்களுக்கு பொறுப்பாளிகள். திருராசர் தந்தை ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் வஞ்சனையோடு நடந்து காட்டுக்கு விரட்டி விட்டார்கள். நாம் சகித்துக் கொண்டிருப்பது தவறு. நாம் இப்பொழுதே அஸ்தினாபுரம் செல்வோம், துரியோதனை பார்த்து கேட்போம், பாண்டவர்களை அழைத்து இந்திரபிரசத்தையும் அவருடைய பிரதேசங்களை நீ கொடுக்கிறாயா, இல்லை நாங்கள் யுத்தம் செய்து அதை பறித்து கொடுக்கட்டுமா என்று கேட்போம். அவன் சமாதானமாக தந்தால் தர்மரை அழைத்து கொடுத்து விடுவோம். இல்லையே துரியோதனோடு போரிட்டு அவன் வெற்றி பெற்று அவன் நாட்டை அபகரித்து தர்மருக்கு கொடுப்போம். இதுதான் வழி, இதுதான் நாம் செய்யணும். இதை செய்யாமல் எந்த நலனை விசாரித்தும் பிரயோஜனம் இல்லை, புறப்படுவோம் அப்படின்னு சாத்தகி சொன்னான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், சாத்தகி நல்ல யோசனை சொன்னாய், எனக்கு அது உடன்பாடுதான், நானும் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், தருமரை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். தருமர் யாசகமாக எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். துரியோதனே பார்த்து தருமருக்கு உங்க நாடு பெற்றுக்கொள் சொன்னாலும் பெற மாட்டார். நாம யுத்தம் செய்து துரியோதனம் பறித்து தர்மா இந்த நாடை பெற்றுக்கொள் சொன்னால் வாங்க மாட்டார். தர்மர் ராஜ்யத்தில் ஆசையுடையவர் இல்லை, தர்மத்தில் ஆசையுடையவர். தர்மத்தை ஒருபோது இழக்க மாட்டார், ஆனால் ராஜ்யத்தை இழப்பார், போக்கியங்களை இழப்பார், கஷ்டத்தை தன் தலைமையில் போட்டுக்கொண்டு அணிவிப்பார். ஆனால் தர்மத்தை மட்டும் மீற மாட்டார்.
அவர் திருராஷ்டர் திரும்ப அந்த பாஞ்சாலியுடைய சபதத்தை கேட்டு பயந்து அவர்களை சமாதானப்படுத்தி உங்கள் தேசத்தையும் உங்கள் பொருளையும் தந்து விட்டோம், சமாதானமாக இருங்கள் என்று அனுப்பி வைத்தார். ஆனால் தர்மர் சந்தோஷப்படவில்லை. பெரியப்பா என்ற காரணத்தினால் வாங்கிவிட்டார். ஆனாலும் மன உளைச்சல் இருந்தது. யாசகமாக தந்தது நாடு இது. அதே சமயத்தில் சத்திரியனுக்கு பொறுப்பு வாக்கு பிரகாரம் பெறுதல். 13 வருஷம் கழித்து முறைப்படி கேட்பார், கொடுத்தால் பெறுவார், இல்லையே யுத்தம்தான் வழி என்று சொன்னால் யுத்தத்துக்கும் சம்மதிப்பார். அதை விட்டுட்டு நாம யுத்தம் செய்து இந்திரபிரஸ்தம் இல்லை அஸ்தினாபுரத்தையே கைப்பற்றி தர்மருக்கு கொடுத்தாலும் தர்மர் வாங்க மாட்டார். ஏன்? அவர் சத்தியத்தை காப்பாரை தவிர ஒருபோதும் சத்திரியனுக்கு உண்டான பண்புகளிலிருந்து மீற மாட்டார் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். தர்மருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இந்த சூது விளையாடின பார்த்து வேதனைப்பட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் ஒரு நிமிஷம் கூட ஏன் நீங்க இந்த சூதாடினு சொல்லி கேட்கவே இல்லை. பலராமர் வருத்தப்பட்டிருக்கார். பலராமர் வருத்தப்பட்டார். தர்மரை பார்த்து இப்படி செய்யலாமான்னு கேட்டார். பின்ன பீமசேன சூது விளையாடிய கையை தீய வச்சு எரிப்போம்னு சொன்னான். ஆனா அர்ஜுனன் அதே மாதிரி தர்மரை மீறல. கிருஷ்ணர் ஒருவர் தான் தர்மரை முழுமையாக புரிந்து கொண்டவர். அவருடைய திருவுள்ளத்தை, தர்மருடைய உள்ளத்தை அறிந்தவர். அதனால் தர்மர் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே கிருஷ்ணன் வெளிப்படுத்தினால் தர்மருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, எல்லாரும் என்ன அவதூறா பேசினாங்க, தப்பா புரிஞ்சாங்க, முடிவெடுக்க தெரியாதவன் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் சரியாக தெளிவாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறார். தர்மத்தின் மீது நான் வைத்திருக்கூடிய விசுவாசத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒன்றே எனக்கு போதும், அந்த ஒன்றே எனக்கு போதும் சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். இப்படியாக உடனே கிருஷ்ணர் சொன்னார், சாத்தகி, இவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு அஞ்ஞானவாசத்தை முடித்துவிட்டு மீண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை கேட்பார்கள். அப்பொழுது நாம் கூட நின்று சமாதானமாக வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் வாங்கி கொடுப்போம். இல்லையே யுத்தம்தான் முடிவென்று சொன்னால் நான் கூட இருந்து வெற்றி பெறச் செய்து அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பேன். இதுதான் இதுக்கு தீர்வு, மாற்று தீர்வு இல்லை என்று சொல்லவும், தர்மர் அப்படித்தான் அப்படித்தான் அப்படியே செய்யுங்கள் அப்படியே செய்யுங்கள் சொல்ல, அப்படியே அவர்கள் பேசி முடித்துவிட்டு துவாரைக்கு பலராமர், கிருஷ்ணர், சுபத்ரா, அபிமன்யு அர்ஜுனை பார்த்து அபிமானத்தோடு பேசிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் பொய்யாகிவிட்டனர். இப்போ பாண்டவர்கள் ஒவ்வொரு இடமாக தீர்த்த யாத்திரையா போய் பத்ரிநாத் பக்கம் போயிட்டாங்க. ஒரு வாசனையான ஒரு பூ ஒண்ணு மிதந்து வந்தது அந்த நதியில. அத திரௌபதி கண்ணில் பட்டது. இதுவரை பார்த்திராத அற்புதமான பூ. அப்ப பக்கத்துல பீமசேனன் நின்னான்.
அப்போ திரௌபதியை பார்த்து, திரௌபதி என்ன நீ கவனிக்கிறாய்? இல்லை, அந்த புஷ்பம் அழகா இருக்குது. உடனே பீமசேனன் அந்த புஷ்பத்தை எடுத்து கொடுத்தான். எனக்கு ரொம்ப பிடித்திருக்குது, இந்த புஷ்பம் எனக்கு வேணும். அப்படியா, நான் பறித்து கொண்டு வருகிறேன், நான் பறித்து கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு பீமசேனன் அந்த ஆற்றங்கரை வழியாவே போனான். காடுகள், அந்த காடுகள் வழி இல்லாத இடங்கள்லையும் செடிகளை மிதித்துக்கொண்டு புதர்களை மிதித்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு ஒத்தையடி தடம். அந்த ஒத்தையடி தடத்துல ஒரு பாறையில ஒரு பெரிய குரங்கு படுத்திருக்குது. பெரிய குரங்குன்னா யாரு? நம்ம ஆஞ்சநேயர் தான் படுத்திருக்காரு. பாறையில தலையை வச்சுட்டு அதோடைய நீண்ட வால் அந்த பாதை நடந்து போகக்கூடிய பாதை மேல அந்த நீண்ட வாலையும் பரப்பிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. நிம்மதியா தூங்கல, பீமசேனன் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வாயு பகவானுடைய புத்திரர்கள். நம்முடைய ஆஞ்சநேயரும் வாயு பகவான் புத்திரர்கள், பீமசேனனும் வாயு பகவான் புத்திரர்கள். இந்த பீமசேனனை பார்க்கணும்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆசை. வரவழைச்சிட்டார், புஷ்பத்தின் மூலம் வரவழைச்சிட்டார். இப்போ பீமசேன பக்கத்தில் வந்துட்டான். இவர் குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. உடனே பீமசேனன் இவ்வளவு பெரிய உருவமா, ஆச்சரியமா இருக்க, அதிசயத்தோடு பார்த்தான். பார்த்துட்டு அந்த ஒத்திரி வழியாத்தான் போகணும். அதுல ஆஞ்சநேய வால் நீளமா இருக்குது, தாண்டி போகணும். பெரியவர்களை தாண்டி போகக்கூடாது, அபச்சாரம். பீமசேனன் அதுல கண்ணு கருத்துமா இருக்கிறான். எதையுமே அவன் தாண்ட மாட்டான். பின்னால அபிமன்யுடைய மரணத்துக்கு பீமசேனுடைய இந்த அனுஷ்டானம் தான் காரணமாகவே அமைஞ்சு போச்சு. அமரியாதை பண்ண மாட்டான். உடனே கையை தட்டினான். பெரியவரே பெரியவரே சத்தம் போட்டான். உடனே ஆஞ்சநேயர் தூக்கத்திலே, யாரப்பா அது தூக்கத்தை கெடுக்கிறது? பீமசேனன், தர்மருடைய தம்பி பீமசேனன், ஒரு புஷ்பம் எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். வர்ற வழி நீங்க படுத்திருக்கிறீங்க, எனக்கு வழிவிடணும் அப்படின்னா. உடனே அனுமான் முழித்து பார்க்காமல், என்னை தாண்டி போப்பா, எனக்கு தூக்க கலக்கம், என்னால் எழுந்திருக்க முடியாது, உன்னை பார்க்க கூட முடியல, என்னை தாண்டி நீ போ அப்படின்னா. உடனே பெரியவரே, அபச்சாரம் பெரியவரே, தாண்டக்கூடாது, அது அபச்சாரம். அப்படியா? வழியில் என்ன இருக்குது? உங்களுடைய வால். அதை தூக்கி பெரட்டி வச்சுட்டு வழியா போ அப்படின்னா. இது கூட தப்பு தான் பெரியவரே. இல்ல பரவாயில்லப்பா, என்னுடைய வாளை நீ பிடிச்சி தூக்கி அப்படி மாற்றி வச்சுட்டு வழியா போப்பா, எனக்கு தூக்கம்ப்பா அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு ஆஞ்சநேயர் தூங்குறாரு. பீமசேனன் வந்தான். அப்படி ஒத்த கைட்டு அந்த வாளை பிடிச்சான். பிடிச்சான்னா அது இரும்பா இருக்கு, அசைக்க முடியல. ரெண்டு கைட்டு தூக்குனா அசைக்க முடியல. அப்படியே முழங்கால நின்று அசைச்சு பார்த்தா பீமசேனனுக்கு ஒரு நினைப்பு உண்டு. பொஜபலமிக்கவன், நம் போன்று பொஜபலமிக்கவர்கள் இந்த வையகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு உள்ளுக்கு ஒரு ஆணவம் உண்டு.
இப்ப அந்த ஆணவம் தவிடுபடி ஆயிப்போச்சு. இது யாருன்னு தெரியல. இந்த குரங்கு தூங்கிக்கிட்டு இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குரங்குடைய வாலை அசைக்க முடியல அப்படின்னு சொன்னா பீமசேனுடைய ஆற்றல் என்ன ஆற்றல் இருக்கு நமக்கு? அவன் வேதனைப்பட்டு நிற்கவும் ஆஞ்சநேயர், பீமசேனா என்னப்பா இன்னும் நீ போகலையா? நின்றுகிட்டு தான் இருக்கியா? என் வாழை நீ நகட்டலையா? உடனே பீமசேனன் கீழே விழுந்து கும்பிட்டான். சுவாமி, நீங்க யார்? என்னை சோதிக்க வேண்டாம் சாமி, நீங்க யார்? உடனே ஆஞ்சநேயர் எழுந்திரிச்சு உட்காந்துட்டார். பீமசேனா, உன்னை பார்க்கத்தான் நீ வரக்கூடிய வழியில் நான் உட்கார்ந்துருந்தேன். உனக்கு பிளவான் அப்படின்னு அகங்காரம் உண்டு. நீ இன்னும் பிளத்தை பெறணும். உனக்கு பிளத்தை தருவதற்காக வேண்டிதான் நான் உட்கார்ந்திருக்கேன் என்று அவளோட ஆஞ்சநேயர் பீமசேன அப்படி கட்டி தழுவும் போதே ஆஞ்சநேயரிடம் இருந்த பிளங்கள் பீமசேனுக்கு போச்சு. பீமசேன இப்போ ரொம்ப அவனுக்கே தெரியுது ஆற்றல் மிக்கான. ஆஞ்சநேயர் சொன்னார், நீ எனக்கு சகோதரன், நானும் வாயுதேவனுடைய புத்திரர், நீனும் வாயுதேவன் புத்திரர். உனக்கு என்ன வர வேணும் கேட்டார். உடனே போர் வந்தா நான் வெற்றி பெறணும். துரியோதனுக்கு எங்களுக்கு போர் வந்தால் நாங்கள் வெற்றி பெறணும். இதுதான் எங்களுக்கு வரமா வேணும். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நானும் அதுக்கு அனுசரணை செய்வேன். வேறொரு வரம் கேட்கிறேன். நீங்க போர் நடந்தால் தம்பி அர்ஜுனன் தான் பிரதானமான வீரன். அவனுடைய தேரில் நீங்கள் கொடியாக இருக்கணும் அப்படின்னு. அப்படியே அர்ஜுனனுக்கு தேர் கொடியாக நான் ஆவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கிருந்து சத்தம் போடுவேன். அந்த சத்தத்தை பார்த்த உடனே பாண்டவருடைய படைகளுக்கெல்லாம் உற்சாகம் வரும். துரியோதனுடைய படைகளுக்கெல்லாம் பயம் வரும். சோர்ந்து போவாங்க. அப்படி கர்ச்சனை பண்ணி கொண்டிருப்பேன் அப்படிங்கவும் ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த பக்கம் நீ எங்க போறன்னா, திரௌபதி பூ கேட்டா பறிக்க வந்த. அப்படியா? அந்த பக்கம் போ. சௌந்திக மலர்னு பேர் அதுக்கு. அந்த சௌந்திக மலர் அந்த பக்கம் இருக்குது. வேண்டிய மட்டும் பறிச்சுக்கோ. தைரியமா போயிட்டு வந்துட்டு ஆஞ்சநேயர் போயிட்டான். அவன் அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு திரும்பி வர நிற்காங்க. இங்க தர்மர் நின்ற நிலையிலிருந்தே புறப்பட்டு பீமசேனன் இங்க வந்துட்டான். திரௌபதிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கான். இவன் எங்க போனான்னு தெரியாது. ஏற்கனவே அர்ஜுனன் தவம் செய்ய போன அர்ஜுனன் இன்னும் வரல. பீமசேன பூ எடுக்க போனானா இன்னும் வரல. காட்டு வழியா போனான் அப்படின்னு தர்மர் வேதனைப்படுறார். அப்ப வேதனைப்படும் போது கடவுர்கஜன் பீமசேனுடைய மகன் அவன் சொல்லியிருந்தான், நீங்கள் என்னை நினைத்தால் நான் வருவேன் அப்படின்னு. உடனே தர்மர் கடவுர்கஜன் நினைச்சார். கடவுர்கஜன் வந்துட்டான். வந்து கும்பிட்டான். என்ன பெரியப்பா அவசரமா நினைச்சீங்களே? மகனே, உங்க அப்பா எங்க போனார்னு தெரியல. ஏற்கனவே அர்ஜுன
தவம் பண்ண போனவன் தேவலோகத்துக்கு போயிருக்கான், நான் வரல, நான் வருத்தப்பட்டுருக்கேன். இவன் பூ பறிக்க போனவன் எங்கே போனான்னு தெரியலப்பா. உடனே நான் பீமனை பார்க்கணும், பீமேசன் இருக்கிறது கூட்டு போ அப்படின்னா. உடனே கடற்கஜன் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பத்ரிநாத் பக்கம்தான் அது நடந்தது. அங்கே போயிட்டான். அங்கே பீமேசனை எல்லாரும் பார்த்தாச்சு. சந்தோஷம் தாங்க முடியாது. உடனே அந்த புஷ்பத்தை எடுத்து திரௌபதி கையில் கொடுத்தான். உடனே தர்மர், புஷ்பத்துக்காக வேண்டியப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு சொல்லிட்டு போகக்கூடாதா? அண்ணா, இங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சுது. என்னப்பா அதிசயம்? ஆஞ்சநேயரை நான் பார்த்தேன். உண்மையாவா? ஆமா, என்னை பார்த்து பேசினார், எனக்கு பிளத்தை கொடுத்திருக்கிறார். போர் வந்தால் பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் நீ வெற்றி பெறணும், உனக்கு இருக்கிற பிளம் போதாது, நான் தருகிறேன் என்று சொல்லி பிளத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு தேர் கொடியாக அவரே இருப்பாராம். நடந்து போறா சொன்னார். எல்லாரும் நமக்கு அனுசரணையா இருக்கிறார்கள் சந்தோஷப்பட்டார் தர்மர். அப்படி சமயத்தில் அங்க தேவலோகத்திலிருந்து இந்திரன்ட்ட அர்ஜுனன், எங்க அண்ணா என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார், நான் உடனே போன்னு சொல்ல. உடனே இந்திரன், உங்களுடைய அண்ணா அத்தனை பேரும் பத்ரிநாத்தில் இருக்கிறாங்க, நீ பத்ரிநாத்துக்கே போன்னு அனுப்பிவிட்டார். அர்ஜுனனும் பத்ரிநாத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பத்திரி நாராயண பெருமாளையும் சேவிச்சுட்டு அடுத்து நாம் எங்கே போவது யோசனை பண்ணாங்க. எல்லா தீர்த்த யாத்திரையும் பொய்யாச்சு. மீண்டும் நாம் காமியவனத்துக்கே போவோம், காமியவனத்துக்கே போவோம்னு சொல்ல உடனே கடற்கஜன் அப்படியே அத்தனை தூக்கிக்கிட்டு காமியவனத்துக்கே வந்துட்டாங்க. இப்போ காமியவனத்தில் எல்லாரும் சூட்சமாக இருக்கிறார்கள் என்ற அளவில் இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீராமசுரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைல நாதனயம் ஸ்ரீராமசுரம் என்பதே.